எல்லாம் சிப்ப வேலை செய்யறீங்க. அதான் சொன்னாங்க. வச்சுக்கிட்டே இருக்குது. 8 பேருங்க. நாங்க 8 பேரு அதை சாப்பிட்டு இருக்கிறோம். அதை சாப்பிட்டாலா முடிஞ்ச காலத்துல மனைவி மீது ஆசையாச்சு. நான் என்ன செய்தேன், அந்த வச்ச பலகாரத்துல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சைடுல வச்சுக்கினேன். ஏன் பொண்ணு நம்மட்டு சாப்பிட்டு போனா வீட்டுல மனைவி சாப்பிட்டாரு அது பொண்ணு அப்படி எடுத்துட்டு போனேன். எங்க மனைவி அவ பார்த்தா இதை சாப்பிட்டு பார்த்தா சாமி ஏதுன்னா இது போல வந்து சாமி அந்த பசுவை கொண்டாந்து ராத்திரியா என் வீட்டுல கட்டணும் வச்சது யாரு? கொண்டு வந்து வீட்டுல கட்டிட்டேன். பசுவை கொண்டாந்து வீட்டுல கட்டினேன். விடியற் காலையாச்சு. பார்த்தார் வசிஷ்டர், எங்கடா காமதேனு பசுவை காணோம் அப்படின்னு பார்த்தாரு. உடனே பார்த்தா ஞானத்துல இருந்தா வீட்டுல இருந்த பசுவா ஞானத்தில் அறிந்தார். யாரிடத்திலே பிரபாசம் ஓடிவிட்டான் அப்படின்னு பார்த்தா சாபத்தை கொடுத்து மனைவி மீது ஆசிரியா அடுத்த பிறவிலே நீ பூலோகத்திலே அப்படி சாபத்தை பெற்றாலும் அந்த நேரத்திலே எங்க பார்த்தது சாமி எனக்கு விட்டு போறாங்க. நானும் தேவ சபைக்கு வரணும், நான் வந்து பார்க்கணும் என்று கேட்டோம். நீ வந்து ஏதாவது அவமானம் நீ வர வேண்டாம் என்று மறுத்தார் சிவபெருமான். சரி, நான் முன்பதாக போகிறேன், நீ பின்பால் வந்து அங்க வர போறத நீ அனுபவிச்சே தீரணும் அப்படி என்று சிவபெருமான் முன்பதாக சென்றார். பின்பால் கங்காதேவி போகிறார். போகும்பொழுது அங்க 2 பேர் இருக்கிறோம். மழை தேதியே வருந்தேவன் 2 பேரும் ராஜ சபையில தேவ சபையில் இருக்கான். இந்த வர்ணங்கள் கார்த்திகிட்ட
இவ அழகு நான் பார்த்தே தரணும். இதற்கு நீ உதவி செய்யணும். இருந்தான்னு கேட்டான். அவன் ராயப்படியில காலடி எடுத்து வைத்தான். நீ காற்ற வேகமாட்டி ராயப்படியில காலடி எடுத்து வைத்தான். அவன் காற்ற வேகமாக அடித்தான். கங்காதேவி அணிந்திருந்த ஆளாளுக்கு காட்டுல பறந்தது. தேவ சபையில் இருந்த அனைத்து தேவர்களும் இரண்டு கைகளால் நேத்திரத்தை மூடிக்கொண்டார். என்ன பண்ண முடியும்? சிவபெருமானுடைய மனைவிக்கே இப்படி ஒரு சோதனை மனைவி கங்காதேவிக்கு நடந்தது. ஆமா. இரண்டு கைகளால் மூடினார். இந்த வருகிறான் பாரு. கையால் கண்ணை மூடினான். மூடிக்கொண்டு அந்த விரல் சந்திக்கு போது அந்த பாதையில பாக்குறான். விரல் சந்திரான். இந்த மாதிரி ஆளா பொம்பளைக்கு மாமாவா அந்த விரல் சந்திலே அவனுக்கு அழகை பார்த்தான். இது சிவபெருமானுக்கு தெரியாதா? உடனே பார்த்தான். அடே வருது. நீங்கள் இருவரும் நீயே சந்திரனுடைய பரம்பரையிலே சந்திரனை மன்னனாக கட்ட வேண்டும். இவனும் பூலோக சென்று கங்கையாக பெற்று இயற்கை பிள்ளைகளை பெற்று அதற்கு தேவலோகமாகும் என்று கங்கைக்கு சாபத்தை விடுத்தார். இந்த சாபத்தை பெற்றவர்கள் பூலோகத்தில் வந்தால் சந்திர மன்னனாக பிறந்தான் வருவர். கங்கா தேவியாக பெற்றவர் கங்கையாக பிறந்தால் பூலோகத்திலே சந்திர மன்னனாக பிறந்து இவர் என்ன செய்தார்? சந்திரகுல பரம்பரையில தினந்தோறும் கானகத்துக்கு செல்வது. இந்த கங்காதேவி அந்த கங்கையிலே பார்த்தார். பார்த்ததோ இவருக்கு ஆசை வந்தது. கங்காதேவி மீது ஆசை வரு. பெண்ணே நான் உங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். இவர் ஒரு கட்டில போனார். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் எந்த தவறு செய்தாலும் எது செய்தாலும் ஏன் எதுக்கு முன்னாடி மறுத்து பேசக்கூடாது. அப்படின்னு முதல்ல கட்டளை போட்டான். இதானே இவன் அழைத்த மனைவி போயிருக்கான். திருமணம் நடந்தது. இல்லறத்தில் ஈடுபட்டார். 10 திங்கள் கழித்தது. அழகாக குழந்தை பிறந்தது. பார்த்தால் கங்கா சுமார் பட குழந்தை எடுத்தான். நேர ஆத்தங்களில் சென்றால் கழுத்தை குறித்தார். ஆத்துல வீசி எறிந்தான். எப்படியா கழுத்தை முடித்தான். ஆத்துல வீசி எறிந்தான். நீண்ட விலக வந்தான். பார்த்தான் சங்கர மன்னன். ஏண்டி இந்த குழந்தையா வீசி எறிந்தாய்? ஏன் கழுத்தை முடித்தான்? கேட்கலான்னு பார்த்தா நம்மளை விட்டு போடுவான். கேட்கலான்னு பார்த்தா போயிடுவான். நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. இந்த மண்ணுக்கு அறிவு இல்லையா? ஏன் கருத்தில் எடுத்தான். வெளியே புறப்பட்டான். சந்தன மண்ணை தடுத்தான். என்னை கண்டு இந்த குழந்தையாருக்கு சாமி எப்போது என்ன வேண்டாம் என்று கேட்கிறோ மறுத்து பேசியதோ குழந்தைதான் வேணும். களத்துல கொடுத்தா நேரா போனார். ஆட்கள் இறங்கினார். தேவலோகம் சென்றார். நீங்க வச்சுக்க குழந்தைய அப்படி என்று தேவலோகம் சென்றால் தேவலோகம் சென்ற பிறகு இவரை கண்டை பார்த்தார். அப்படி வளர்ந்தாலும் ஆட்களை அமர்ந்து போவது இவங்க தாயை நினைத்து அங்கே உட்கார்ந்து கங்கா 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 அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். பார்த்து எனக்கோ சின்னத்திய வயது தந்தை அழுவது ஏன் ஆட்களை செல்கிறார். தந்தைக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். யாரு? தாசநாட்டு அவருடைய மகள் பரிமளகந்தி அல்லது சத்யாவதி. ஒரு நேரத்தில் மச்சகந்தி. ஏன்னா ஆட்சியை படை ஓட்டக்கூடிய பெண்
காலத்திலே ஒரு நாட்டுக்கு மன்னன் ஆகணும்னா அவனுக்கு திருமணம் நடக்கணும். திருமணம் நடந்தால்தான் அந்த நாட்டுக்கு ராஜாவாக முடியும். அப்படி என்றால் எதிர்காலத்திலே உனக்கு திருமணம் நடந்தால் என்னுடைய பேர பிள்ளைகள் வாரிசா வராது. நீ திருமணத்தையே செய்யக்கூடாது. திருமணம் என்பதே உனக்கு இடக்கூடாது. நீ திருமணம் என்பதே உனக்கு நடக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டார். நான் பார்த்தேன் இதான தந்தைக்காக நான் இனிமேல் சத்தியமாக எனக்கு திருமணம் என்பதே கிடையாது சத்தியம் பண்ண. எப்படியா அன்று முதல் வீடு மத்த ஏற்று அதற்கு பெயர் தேவவிரதன். இன்னொரு அபிதானா தேவவிரதன். அப்படி இருந்தாலும் அண்ணன் பூத்தையா போது அவருடைய மகள் 3 பேரு அங்கே அம்மா அம்மாளிகை என்று சொல்லக்கூடிய 3 பெண்ணு. அந்த 3 பெண்ணை சென்று என்னை வெள்ள உலகத்துல யாருமே கிடையாது. யாரு யார் கொடுத்தது தெரியுமா? அந்த வரம் எங்க தந்தை சந்தனம் வந்து எப்படி கொடுத்தாரு? மகளே பீமாச்சாரி, நீ எப்போது எனக்கு திருமணம் செய்து வைத்தால், ஆனால் ஒன்று நீ எப்போது நினைக்கின்றாயோ அப்போதுதான் உன்னுடைய உயிர் ஆயிரானது உன்னை விட்டு பிரியும். இதுவரைக்கும் நீ யார் சாகணும்னு நினைச்சாதான் உன் உயிர் போவோம். மற்ற நேரத்தில் யாரு சாகச்சாலும் உயிர் போவார். அப்பேற்பட்ட வரத்தை கொடுத்தான். இந்த வரத்தோடு எவனா நம்ம சந்திக்க முடியுமா? அப்படி சென்று காசி ராஜனுடைய மகள் 3 பேரை சிறையிட்டு கொண்டு வந்து அஷ்டாபுரத்துக்கு வரும்பொழுது அம்பிருக்கா பாரு, அவ தாய் மாமன் மீது அந்த காதல் கொண்டிருந்தான். வர வழியில நிறுத்தினான். வேலை நிறுத்து, நீ சம்மதி செய்தாலும் நான் திருமணம் செய்ய முடியாது. எங்க தாய் மாமனை திருமணம் செய்யணும் அப்படின்னா நான் என்ன பண்ண, வேறு ஒருத்தர் மந்திரம் நினைச்சுக்கிறவங்க கொண்டாந்து